கேமிங் லாட்டா இப்படி சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது டெல் ஏலியன்வேர், ஆசர் ப்ரெடிக்டர், அதே மாதிரி ஹெச்பி விக்டர்ஸ். நம்ம தலைவரை மறந்தீங்க. ஆமா நம்ம ஆயுஸ் லேப்டாப் தானே. கண்டனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கும் ஆசஸ் கம்பெனிக்கும் தனிப்பட்ட முறையில எந்த விருப்பம் கிடையாது. இந்த வீடியோ வந்து முழுக்க அவேர்னஸ் காண்டி மட்டும்தான். உண்மையிலே ஆசஸ் கம்பெனி கேமிங் லேப்டாப் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஆசஸ் டஃப், ராக் ஸ்ட்ரீக், சைப்ரஸ் இந்த மாதிரி கேமிங் லேப்டாப்பை டிசைனா போடுவாங்க. 10 குறைக்கு இந்த ஆசஸ் லேப்டாப்புக்கு மிலிட்டரி சர்டிபிகேஷன் இருக்கிறதுனால இட்ஸ் மேட் லைக் எ டேங்க், கோஸ் லைக் எ புஸ்வானம். ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறுங்குண்டா? காரணம் என்னன்னா, இந்த ஆசஸ் கேமிங் லேப்டாப் வாங்கி 1 to 2 இயருக்கு மேல இந்த இஷ்யூ ஒரு காமனா வந்துட்டு இருக்குது. அது என்னன்னா, கேமிங் லேப்டாப்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹீட் சிங்க். ஸோ இந்த ஹீட் சிங்க் மேனுஃபேக்சர் பண்றதுல ஆசஸ் உண்மையில லீடர் தான் சொல்லணும். தெரியுதுங்களா எவ்வளவு பெரிய சேம்பர் கொடுத்துருக்காங்க. ஹீட் சிங்க் ஃபுல்லாவே காப்பர் தான். ஹீட் சிங்க் பாத்தீங்களா செம்மையா இருக்கா? ஸோ பிடிச்சாலே ஒரு கண்ணை பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பிரச்சனை இதுல இல்ல. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. ஹீட் சிங்க் அடுத்து வர்றது ஃபேன். தெரியுதுங்களா இந்த கூலிங் ஃபேனோட பிளேஸ்மெண்ட்ஸ்ல தான் ஒரு மிகப்பெரிய டிசைன் டிசாஸ்டர் இருக்கு. ஸோ மதர் போர்ட்ல இந்த கூலிங் ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, கூலிங் ஃபேனோட பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டா ஒரு எண்ட்ல பண்ணிக்கிறாங்க. நிறைய மாடல்ல கேமிங் லேப்டாப் ஸ்பெஷலி இப்படி பண்ணவே மாட்டாங்க. ஆசல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த ஒரு கூலிங் ஃபேன் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வர கூலிங் ஃபேனை மதர் போர்டோட ட்ராக்குக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏ பூசாரி, பூஜாவையும் கும்பாவையும் கவட்டிக்கு அடியில வைப்பது ஓரமாக வை என்று உனக்கு 1000 முறை சொல்லி இருக்கிறேன் உன்னை. சோ அதே மாதிரி ஒரு ஃபேன் ஓடும் போது கண்டிப்பா ஒரு வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிரியேட் ஆகி ஹீட்டும் ஆகும். பேரலா ஃபேன்ல மட்டும் நடக்கிறது கிடையாது. லேப்டாப் நீ கண்டினியூவா 6 hours 8 hours என்ன ஆகும்போது பேரலா இந்த மதர் போர்டு ஹீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா பாருங்களேன். ஒரு ஹெச் ப்ராசஸர் இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே அதோட ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு மேலேயே ஃபேன் வருது. ஸோ எல்லாமே பக்கத்திலே இருக்கிறதுனால மிகப்பெரிய டிசாஸ்டர் டிசைன் சொல்றேன். ஏன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் ஆனா கூட இந்த இடத்துல மதர் போர்ட் பேன் ஆயிருது. இந்த மாடல்ல மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு கால்ஸ் வரும். தெரியுதுங்களா? இந்த லேப்டாப்லயும் அதே இடத்துல தான் போயிருக்குது. ஸோ இந்த டிசைனுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, இந்த ஃபேனுக்கு 3 ஸ்க்ரூஸ் இருக்கா? ஸோ 3 செட் இருக்குது. 2 செட் வந்து பாத்தீங்கன்னா பேனல்ல ஃபிட் ஆகுது, 1 மட்டும் தான் மதர் போர்ட்ல ஃபிட் ஆகுது. டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கூட ஒரு விஷயம் தெரியும். இப்போ வர நியூ ஜெனரேஷன் லேப்டாப்ல இந்த போர்டு பேனா எரிஞ்சு போகலாம் கிளம்புறதுலாம் ரொம்பவே ரேர் ஆயிடுச்சு. ஏன்னா சேஃப்டி காம்பனன்ட்ஸ்லாம் நிறையவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேர்னிங் இஷ்யூஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஆனா அந்த ஆசஸ் கேமிங் லேப்டாப் வச்சிருக்கவங்க நான் ஒரு 4-5 years யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என் லேப்டாப்ல பேர்ன் ஆன மாதிரி ஸ்மெல் வந்துன்னு சொன்னாங்கன்னா வேற திங்க் பண்ணவே வேணாம், கண்டிப்பா இந்த இடத்துல நடந்துரும். சரி, இந்த மாதிரியான பிரச்சனை நம்ம ஊர்ல மட்டும் தான் இருக்குதா கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது குளோபலா இருக்கிற ஆசஸ் கேமிங் லேப்டாப் யூசர்ஸ்க்கு காமனாவே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளோடுக்காரங்க பொண்ணுடுக்காரங்க பூரா கொல்ல பாக்குறாங்க. கரப்பாம்பஞ்சி சோத்திரன்னு கத்தி கூப்பாடு போட்டு கல்யாணத்துல பாட்டு பெருச்சாளி பங்காளி இதையே தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்கேன். சரி மோர ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. இப்போ இவ்வளவு பெரிய உலகத்துல மதுரையில இருக்கிற நமக்கே இந்த பிரச்சனைக்கான காரணம் எதனால வருதுன்னு தெரியற போது தைவான்ல இருக்கிற ஆசஸ் R&D டீம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. சோ இதனாலதான் சொல்றோம் இட்ஸ் வெல் டிசைன் பட் நாட் வெல் இன்ஜினியர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுவும் ஒரு கேமிங் லேப்டாப் தான். இந்த லேப்டாப்லயும் 2 ஃபேன் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா பாருங்க, இந்த ஃபேன் 2 என்ன கழட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேனுக்கும் மதர் போர்டுக்கும் எந்த கனெக்ஷனுமே இருக்கு. நான் கழட்டியே காமிக்கிறேன். தெரியுதுங்களா? ஸோ மதர் போர்டுக்கும் ஃபேனுக்கும் எந்த கனெக்ஷன்ஸுமே இருக்காது. அதே மாதிரி தான் தி அதர் ஃபேன் கூட. தெரியுதுங்களா? மதர் போர்டுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேனுக்கும் மதர் போர்டுக்கும் எந்த கனெக்ஷன்ஸுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இது ஒரு பிளாஸ்டிக் தான். பேனல்ல ஆசஸ்ல வந்தீங்கன்னா இந்த 2 செட்டும் பேனல்லையும் ஒரு செட்டை கொண்டு போய் மதர் போர்டு வச்சுட்டாங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? அது மட்டும் இல்லாம ஒரு ஹெச் ப்ராசஸர் இருக்க லேப்டாப்ல இந்த இடத்துல இது பண்ணினது ஒரு கண்ணி வெடி மாதிரி. இப்படி எல்லாம் சொன்னா ஆசஸ் கேமிங் லேப்டாப் வாங்கினவங்களுக்கு பயம் தான் வரும். நம்ம கண்டென்ட் பண்ணதுக்கான காரணமே அதான். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. சொல்யூஷன் சொல்றேன். சொல்யூஷன் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனை வர்றதுக்கான பாயிண்ட் வந்து காமனா இந்த இடம் தான். தெரியுதுங்களா? இந்த இடத்துல பேனர் இருக்குது, அதே மாதிரி ஓகே இந்த பாயிண்ட்லயும் பேனர் இருக்குது. ஸோ ரைட் சைட்ல வரக்கூடிய ஃபேன் இருக்கு பாத்தீங்களா? ஃபேன்ல வந்து மொத்தம் 3 ஸ்டட் இருக்கதும் இந்த ஒரு ஸ்டட்டை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 2 layers ஆஃப் இன்ஸ்டலேஷன் இந்த இடத்துல பண்ற மாதிரி இருக்கும். பண்ணோம்னா எல்லாருக்கும் ஒரு காமன் டவுட் இருக்கும். ஏன்னா கேமிங் லேப்டாப்ல என்ன ஆகுது, ஒரு ஹையர் RPM ஃபேன். ஸோ இது ரன் ஆகும்போது கண்டிப்பா ரொம்ப அதிகமாக வைப்ரேட் ஆகும். ஒரு சப்போர்ட் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி இன்னும் ஃபேன் வைப்ரேட் ஆகி லேப்டாப்ல வைப்ரேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஆப்வியஸ்லி இதோட லோட் அண்ட் வெயிட்டை காம்பன்சேட் பண்றதுக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் செட் டேப்பை ஃபிக்ஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா
இந்த ஃபேன் வைப்ரேட் ஆகிற ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ப்ராப்ளம் காஸ் பண்ணக்கூடிய ஃபேன்ல இருக்க ஒரு ஸ்டட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். தேர்ட் திங், மதர் போர்ட் ப்ராப்ளம் இல்லாம சேஃப்கார்ட் பண்ணிடலாம். கடைசியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த வீடியோல நான் சொன்னதை நீங்களா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நீங்களே பாத்தீங்கல்ல, இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஸோ நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல திங்க் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு ஸ்கில் டெக்னீஷியன் கொடுத்து பண்ணுங்க, நீங்களே ட்ரை பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த அளவு டீட்டெயிலா பண்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு காமனா வருது, நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போர்டு பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா லேப்டாப்போட மதர் போர்டை நான் இல்ல யாராலையும் ரிப்பேர் பண்ண முடியாது. ஹோப்லெஸ் கேஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. டோட்டல் மதர் போர்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படியே நீங்க ஆத்தரைஸ் சர்வீஸ்ல போய் மாத்தீங்கனாலுமே 25,000, 50,000, 70,000 உங்களோட கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹை காஸ்டிங் வரும். ஏன்னா நீங்க மதர் போர்ட் மாத்தும் போது மதர் போர்ட் மட்டும் மாத்த மாட்டீங்க, ப்ராசஸர், கிராபிக்ஸ் கார்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நீங்க பே பண்ணணும். இது எல்லாம் விட இந்த வீடியோ பண்றதுக்கு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா இந்த லேப்டாப்போட யூசர்ஸ். ஸோ முக்கால்வாசி பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க, லேப்டாப் இஎம்ஐல வாங்கிடுறாங்க. ஸோ லேப்டாப் வாங்கி வெரி ஷார்ட் டைம்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, இந்த லேப்டாப் தூக்கி போட்டு அவங்களால புது லேப்டாப் வாங்க முடியாது. செகண்ட் திங், ஒரு ஹை காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி ரிப்பேர் பண்ண முடியாம என்னடா பண்றதுன்னு லேப்டாப் வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் வீடியோ மாதிரி இல்லாம கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ஆசஸ் லேப்டாப் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்கள காப்பாற்றும்.